எப்ப வந்த மகா? என்ன வெறுப்பேத்துறதுக்காக என் புடவையில ஓட்ட போட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. புரியுதுங்க. எங்க அம்மா பக்கத்துல நீங்க இருக்கும்போது நான் கண்டபடி திட்டினத மனசுல வச்சுக்கிட்டு வந்த உடனே என் புடவையில இவ்ளோ பெரிய ஓட்டை போட்டுருக்கீங்க. மனசுக்குள்ள என் மேல இவ்ளோ கோவமா? உங்க முன்னாடி நான் இருந்திருந்தா இந்த அயன் பாக்ஸ் எடுத்து என் மூஞ்சிலே வச்சு தேய்ச்சி விட்டுப்பீங்க போல இருக்கு. மகா, அப்படிலாம் இல்ல. சத்தியமா இல்ல. நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கலங்க. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ சரியான இளிச்சவாயி. அவளை எப்படி வேணாலும் ஃபுட்பால் மாதிரி உதைச்சு ஆடலாம். எல்லாத்துக்கும் அவ வாயை மூடிக்கிட்டு பேசாம இருப்பான்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிருக்கீங்க. அத நீங்க ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா தப்பு. என்ன ரத்தம், சத, உணர்வு, உயிர் இருக்கிற மனுஷன் நினைச்சீங்களா? இல்ல பொம்மை நினைச்சீங்களா? அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஏதாவது கடையில ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே? இங்க பாரு மகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இனிமே உங்களால என்ன ஏமாத்தவே முடியாது. வாய் திறந்தாலே பொய். பெரிய விஷயம், சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் பொய் சொல்றீங்க. வர வர பொய் சொல்றது உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை நாளா இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு அத உண்மைன்னு சாதிச்ச ஆள் தானே நீங்க. அந்த புத்தி உங்களை விட்டு போகுமா? எவ்வளவு கடுப்பு இருந்துச்சுன்னா இப்படி புடவையில ஓட்ட போட்டுப்பீங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச புடவையா பார்த்து போட்டுக்கீங்க. இங்க பாரு மகா, சத்தியமா நான் இத வேணும்னே பண்ணல. வேணும்னா நாளைக்கே உனக்கு 100 புடவை எடுத்து தரேன். வேணாம் சாமி, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுலயும் என் மனசு நீங்க ஏதாவது டேமேஜ் ஆகுற மாதிரி பண்ணிடுவீங்க. போதும்டா சாமி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மகா, மகா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.